இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வந்து சரீரத்தில் கர்த்தருடைய கிருபையினால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் எதில் தான் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க? இருதயத்தில் தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு சின்ன காரியத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியலை, சின்ன காரியத்தை சகிக்க முடியலை, சின்ன நெருக்கத்தை வந்து மேற்கொள்ள முடியலை அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பலத்த ஜாதியாக மாறணுமா? ஒரு பலத்த ஜாதி எப்படி எழும்புன்னு கேட்டால் எ ஸ்ட்ராங் ஹார்ட், ஒரு நல்ல ஒரு இருதயம். அவங்க வில்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கர்த்தாவே, என் உள்ளான மனுஷனில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை தாரும். 138 சங்கீதம் 3 வசனம் பாருங்க. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படும். உண்மையில சத்தமாக வாசிக்கலாமா? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எங்க பலன் கொடுத்தாரா? ஆத்துமாவில். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதுக்கோ நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறோம். இன்னைக்கு எந்த ட்ரிங்க் குடித்தா ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். விட்டமின் B12 கம்மியாக இருக்கா, பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கா, அதெல்லாம் ஏற்றணும். ஹெச்பி கம்மியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடுறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. சரீரத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றதுல தவறே கிடையாது. நிச்சயமாக ஹெல்த்தியாக தான் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் ஆளை பார்த்தா பெரிய ஜாம்பவான் மாதிரி இருப்பாங்க, பெரிய ராட்சசன் மாதிரி இருப்பாங்க. உள்ளத்தை பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பாங்க. சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உடனே வாரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போயிடுவாங்க. சின்ன காரியத்தை பார்த்தாலே அப்படியே நடுங்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன்னுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவன் நம்மை பலத்த ஜாதியாக மாற்றுவார்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்கன்னா முதல்ல கேட்கணும், ஆண்டவரே இந்த பலத்த ஜாதியாவான் பலத்த ஜனமாக இருப்பானா, அந்த பலத்த ஜனம் எப்படி இருக்கும்னா அவன் இருதயம் கர்த்தருக்குள்ளே திடமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிலாம் லேசில் பயப்படக்கூடாது. இல்லை, தைரியமாக இருக்கணும். கர்த்தாவே, நீர் எனக்கு வலப்பக்கத்தில் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? ஆண்டவரே, என் பக்கத்தில் 1000 பேர், வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகவே அணுகாது. கர்த்தர் எனக்கு நிழலாக இருக்கிறார். நான் தைரியமாக இருப்பேன். என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை. இல்லையா? தைரியமாக இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில வேளையில் சில செய்திகளால் நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கலாம், சில சம்பவங்களால் ரொம்ப பயந்து போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வந்த சில தோல்விகளை பார்த்து நீங்கள் பயந்து போய் இதான் முடிவுன்னு நினச்சிருக்கலாம். தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருங்க, இருதயத்தை துவண்டு போக விடாதீங்க. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து முடிவு பரியந்த நடத்த வல்லவர். அல்லேலூயா. அதனால் நீங்கள் அந்த சின்ன சின்ன காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து துவண்டு போகாமல் தைரியமாக இருங்க. கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்று தாவீதை குறித்து எழுதியிருக்கு இல்லையா? சரீரத்தில் பார்த்தா பலன் இருக்கிற மட்டும் அழுது முடிச்சிட்டாங்க. ஆனால் தாவீதோ கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஸ்ட்ராங்காக இருந்தான் கர்த்தருக்குள்ளே. இவ்வளோ தூரம் கர்த்தர் கொண்டு வந்தாரே, என்னை நடத்த மாட்டாரா? நிச்சயமாக நடத்துவார். அவனை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள்லாம் வரும்போது தன்னுடைய சாட்சியை திரும்பி பார்த்தான். கர்த்தர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார், இதையும் கடந்து வர பண்ணுவார். ஆமீன். பாருங்க, அவன் கோலியாத்துக்கு நடிக்கும் போது சவுலே அவனை பயமுறுத்தினான். நீ எல்லாம் போக முடியாதுப்பா, அவன் சின்ன வயதுலேருந்து யுத்த வீரன், நீ எல்லாம் போய் சண்டை போட முடியாது. உடனே அவன் சொல்லுகிறான், அப்படியா? நான் ஒரு முறை சிங்கத்தின் கையிலேருந்து என் ஆட்டை விடுவிச்சேன், கரடின் கையிலிருந்தும் ஆட்டை விடுவிச்சேன். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு காப்பாற்ற உதவி செய்தார். இந்த கோலியாத்தின் கைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? தப்பு வைப்பார். அவ்வளோதான். அப்போ சவுல் பார்த்தான், ஆட நம்மளை விட அவன் தைரியசாலியாக இருக்கான். உடனே கர்த்தர் நோட்டிருக்கார், போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டான். போனவன் பாருங்க, திருப்பி வரும்போது கோலியாத் தலையோட தான் திரும்பி வந்தான். தோற்றத்தில் பார்த்தா கோலியாத் இவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் சொல்லுகிறான், என்ன சின்ன பிள்ளைய வந்து கொம்பு கொடுத்து அனுப்பி விட்டுருக்கீங்க, ஒரு பலசாலி உங்கள் ஊரில் கிடைக்கலையா? இவனை துண்டு துண்டாக வெட்டி போடுவேன். தாவீது பயப்படவே இல்லை, தைரியமாக இருந்தான். அவனுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் எங்கே பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. எல்லாவற்றையும் மனதை திடமாய் கர்த்தருக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்று நடக்காது இல்லையா? கர்த்தரை மிஞ்சி ஒன்று நடக்காது. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னை நடத்த வல்லவர். ஆமேன். எவ்வளோ காரிருள் சூழ்ந்தாலும் கர்த்தர் அதுக்கு வெளிச்சமாக இருப்பார். பெரிய செங்கடல் வந்தால் கூட அதை பிளக்கிறதுக்கு தேவன் வல்லவர். சிங்கத்தின் கைக்கு விலக்க வல்லவர், கரடின் கைக்கு விலக்க வல்லவர், அக்கினிக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவர். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. அதனால தான் 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த பள்ளத்தாக்கில் யார் கூட இருக்கிறார்? தேவன் கூட இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? பயப்படவே மாட்டேன். ஒரு முறை ஒரு ஊழியன் ஒரு கப்பலில் பயணம் பண்ணி கொண்டு போயிருந்தாராம். போய் கொண்டிருக்கும் போது இந்த கப்பல் நடுக்கடலில் ஒரு பயங்கரமான புயலில் சூறாவளியில் சிக்கி கொண்டதான். அந்த ஜனங்கள் எல்லாம் பயந்து போய் அங்கும் இங்கும் ஓடிட்டு இருந்தாங்களாம் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு. இந்த தேவ மனுஷன் வந்து அந்த கப்பலுடைய மேல் தளத்தில் அப்பர் டெக்கில் வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாராம், பாட்டு புஸ்தகத்தை எடுத்து. அப்போ ஒருத்த ஓடி வந்து கேட்டானா, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்? உனக்கு நம்மளாம் உயிரை காப்பாற்றுறதுக்கு இங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், நீ உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னா, நான் ஏன்ப்பா கவலைப்படணும்னா, கவலைப்படணுமா? என்ன கவலையே இல்லையா உனக்கு? எனக்கு எந்த கவலையும் இல்லை, எப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டா. அப்போ அவர் சொன்னாராம்,
இங்க பாருப்பா, இந்த கப்பல் வந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு பயணம் ஆயிட்டு இருக்கு. இந்த கப்பல் வந்து பத்திரமா அமெரிக்காவுக்கு போயிடுச்சுன்னா அங்கே என் இளைய மகள் இருக்கா, அவ வீட்டுக்கு போவேன். ஒருவேளை இந்த கப்பல் இந்த சூறாவளியில் சிக்கி கடல்லே மூழ்கி போயிட்டு நான் இறந்துட்டா கூட, பரலோகத்தில் என் மூத்த மகள் போயிருக்கா, அவன் அங்கே இருக்கிறா, அவ வீட்டுக்கு போயிடுவேன். எப்படி ஏதாவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு தான் நான் போக போகிறேன், அதனால் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா. என்ன ஒரு தைரியம் இருந்துச்சு பாருங்க அவருக்கு, என்ன ஒரு நம்பிக்கை. அவ்வளோ பிரச்சனை நடுவுலையும் கலங்கவே இல்லையா. ஒரு முறை ஒரு தேவ மனுஷனை ஒரு நாட்டில், இங்கிலாந்து தேசம் நினைக்கிறேன், அந்த நாட்டில் வந்து அவரை கைது பண்ணி, அவர் சுவிசேஷம் அறிவிச்சதுக்கு ஒரு காலத்தில் சுவிசேஷம் அறிவிச்சதுக்காக கைது பண்ணி சிறைச்சாலையில் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த நாட்டினுடைய ராஜா இந்த ஊழியன் மேலே கடும் கோபம் கொண்டு அவர் தலையை வந்து வெட்டி போடணும்னு சொல்லி, சிறைச்சேதம் பண்ணணும்னு சொல்லி சட்டம் பிறப்பிச்சிட்டார். அவர் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டார். அப்போ அந்த தீர்ப்பை கொண்டு போய் அந்த ஜெயிலில் போய் அவருக்கு சொன்னாங்க. அவர் அதை கேட்டு ஒன்றும் சொல்லலாம், அமைதியாக இருந்தார். அடுத்த நாள் காலையில் உங்கள் தலையை வெட்டிடுவாங்க, தீர்ப்பு வந்துருச்சுன்னு. இதை கேட்ட உடனே அவருடைய சகோதரன், அவர் கூட பிறந்த சகோதரன் வந்து அவனால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. என் சகோதரனுடைய தலையை வந்து வெட்ட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலை தலைவன்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டானா. எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்க, என்னுடைய சகோதரன் நாளை காலையில் அவன் வந்து தலையை வெட்டிட போகிறாங்க, இந்த ராத்திரி எவ்வளோ மனசு கஷ்டப்படுவான், எவ்வளோ பயப்படுவான், ஒரு நாள் நான் சிறைச்சாலையில் அவனோடு தங்கி கொள்வதற்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க என்று அந்த சிறைச்சாலை தலைவனும் ரொம்ப பரிதாபப்பட்டு, சரி நாளை காலையில் எப்படி அவன் உயிர் போகுது, சரி அவன் சகோதரன் வந்து கூட படுத்துக்கிறேன்னு சொல்கிறானேன்னு சொல்லி, சரிப்பா நீ படுத்துக்கோன்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்கு அவன் பெர்மிஷன் கொடு. அப்போ இந்த சகோதரன் உள்ளே போய் சிறைச்சாலைக்குள்ளே போய் கதை படைச்சாங்க. அப்போ இவன் கேட்டான், அந்த ஊழியக்காரர் கேட்டாரான், நீ எதுக்கு உள்ளே வந்தேன்னு கேட்டான். இல்லைண்ணா, நாளைக்கு உங்களை வந்து தலையை வெட்ட போகிறாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, நீங்கள் ராத்திரி எவ்வளோ பயப்படுவீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் உங்களோட இந்த கடைசி இரவு உங்களோட நான் செலவழிச்சு உங்களுக்கு தைரியம் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு. உடனே அவர் பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்துட்டு சொன்னாரான், எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா, போய் வீட்டுக்கு போய் படுப்போ அப்படின்னா. என்ன இப்படி சொல்கிறீங்க, என் வாழ்க்கையிலேயே நிம்மதியாக தூங்க போகிறது இன்றைக்கி தான், நாளை காலையில் என் உயிர் போச்சுன்னா இயேசுவை போய் சந்திக்க போகிறேன், அதனால் எனக்கெல்லாம் பயம் இல்லை, சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன், போய் வீட்டுக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டாரான். என்ன தைரியம் பார்த்தீங்களா, என்ன தைரியம். இன்றைக்கி நம்ம கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே இயேசுவே ஆண்டவரேன்னு இப்படி குதிக்கிறோம். ஆனால் அவங்க மரணத்தை பார்த்தே பயப்படாமல் தைரியமாக இருந்தாங்க. ஏன், கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் என் வாழ்க்கையில் வராது. வேதம் சொல்லுது, அவருடைய உத்தரவு இல்லாமல் தலையிலேருந்து ஒரு முடி கூட என்ன பண்ணாதான் கீழே விழாது. எப்போ ஏன் நாங்கள் பயப்படணுங்க, இருதயத்தை பலமாக வச்சுக்கிடுங்க. பலத்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னா, இருதயத்தில் துவண்டு போகாத ஜனம். ஆண்டவரே என் இருதயத்துக்கு பலனாக இருந்து நான் சத்துவத்தோடு ஆத்துமாவிலே பலன் கொண்டு தைரியமாக இருக்க எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு பலத்த ஜனம் என்பது எப்படிப்பட்ட ஜனம்? A strong nation is a nation with a strong will. அதை லேசில் நீங்கள் அசைக்கவே முடியாது, அதை நேசில் பயமுறுத்த முடியாது, திகிலடைய செய்ய முடியாது. இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் ரிசல்ட் வரப்போகுது. நிறைய பிள்ளைங்களுக்கு, நிறைய பேருக்கு பேர் என்ன, உங்களுக்கு காலேஜ் அட்மிஷனை போட்டு என்ன வரப்போதோ தெரியலையே. பயப்படாதீங்க, ஆண்டு காகத்தையே போஷிச்சுட்டு இருக்காரு, உங்களெல்லாம் விட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். ஒரு ஆமீன் சொல்ல வேணாமா? அல்லேலூயா. பயப்படாதீங்க, நம்முடைய வருங்காலம் கர்த்தர் கையில் இருக்கு. பிறந்த நாள் முதல் நம்ம இம்மட்டும் சுமந்து வந்த தேவன் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். our future is in the hand of the Lord. கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் நம்முடைய என்டையர் ஃபியூச்சரே ஒரு பேப்பரில் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அங்கே தான் தப்பு இல்லையா? ஒரு பேப்பரில் நம்ம ஃபியூச்சர் இல்லைங்க. ஃபியூச்சர் யார்கிட்ட இருக்குது? நம்முடைய வருங்காலம் யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்கள், யார்கிட்ட இருக்குது? அது தைரியமாக சொல்லணும், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், யார்கிட்ட இருக்குது? அவர் என்னை உருவாக்கினாருங்க, அவர் நம்மை படைத்தார், அவர் நமக்கு ஜீவன் தந்தார், ஆதரித்தார். ஒரு பேப்பர் என்னுடைய ஃபியூச்சரை டிசைன் பண்ண முடியாது. கர்த்தரே அதை ஆளுகை செய்கிறார். எதை கண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை பார்த்தும் பயப்படாதீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை வருங்காலத்தை பார்த்து பயப்படாதீங்க. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறாருங்க. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமீன்.